அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஸ்டாலின் அதிரடி கைது, வாக்குமூலம் கொடுத்த செந்தில் பாலாஜி. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்து வெளியே இருக்குது. நேற்று அதிரடியாக பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து மாற்றிய நிலையில் அதிரடியாக சிபிஐ விசாரணையில் வந்து உட்படுத்திய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திமுகவுடைய அறிவாலயமே பார்த்தீங்கன்னா, பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு அமைச்சரவையே பார்த்தீங்கன்னா, கலைக்கக்கூடிய அளவிற்கு சம்பவம் மேலே சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு. இதன் அடிப்படையில் திமுகவுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்று அதிரடியாக கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்முடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக நிறைய முறைகேடுகள் வந்து 400 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இது வந்து கொள்ளைகளை வந்து அடித்திருக்காரு அப்படின்னு தான் வந்து நிர்மூலமாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்து இந்த விசாரணை வந்து மாற்றப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ இன்று அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே வந்து இன்று காலை கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏற்கனவே டாஸ்மார்க் உடைய நிறுவனத்தில் வரலாற்றிலேயே முதல் முறையாக டாஸ்மார்க் உடைய நிறுவனத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலின் அடிப்படையில் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து வசமாக சிக்கியிருந்தார். இந்த வழக்கு அதிரடியாக சிபிஐ விசாரணையில் வந்து இருந்தாலுமே மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மீண்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றும் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இது வரைக்குமே 400 கோடிக்கு மேலே இதில் வந்து மெகா ஊழல் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மீது வந்து வழக்குப்பதிவு வந்து செஞ்சுருக்காங்க. இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு வந்து மாற்றியிருக்காங்க. இந்த விசாரணை அடிப்படையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து பணங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் வந்து கொடுத்துருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா பாதி பணங்கள் அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொங்கு தான் வந்து சென்றிருக்கு அப்படின்ற வந்து இப்போ தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் இன்று காலை அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு. இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு. நேற்றிலேருந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைமறைவாக இருக்கார். இப்போ தேர்தலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதுக்குள்ளேயே முக்கிய அமைச்சர்கள்லாம் வந்து கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையும் அப்படின்றத எதிர்பார்ப்பாகவே வந்து இருக்குது. இருந்தாலுமே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்குள்ளே வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.